இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர்களில் ஒருவரும் பல்வேறு மக்கள் பணியாற்றி வருவருமான திரு எஸ்.எம். இதாயத்துல்லா அவர்களுக்கு தமிழக அரசு பெருந்தலைவர் காமராஜர் விருது வழங்கியிருக்கிறது. அவர் ஜமால் முகமது கல்லூரியின் முன்னாள் மாணவர் என்ற வகையிலே ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கத்தினர் இந்த சிறப்புமிக்கதொரு பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த விழாவிலே பைத்துல் மால் பெடரேஷனும் இணைந்து இந்த விழாவை நடத்தியிருக்கிறார்கள். இந்த விழாவிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரும் கலந்து கொண்டிருக்கிறார். எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் எஸ்.எம். இதாயத்துல்லாவின் பணியை பாராட்டி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஒரு சிறப்பான விழாவாக ஒரு மக்கள் தொண்டருக்கு அவருடைய மக்கள் பணியிலே பெரிதும் மகிழ்ச்சி கொண்டவர்களை இணைந்து நடத்துகிற ஒரு சிறப்பான விழாவாக இந்த விழா அமைந்திருக்கிறது. இதுவெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது முடிவு செய்துவார். இன்னும் திமுகவின் சார்பிலே குழு அமைக்கப்படவில்லை. குழு அமைத்த பிறகு அனைத்து கட்சிகளோடும் அமர்ந்து பேச்சுவார்த்தை இதுவரை பல முறை இந்த கூட்டணி பேச்சுக்கள் நடைபெற்றிருக்கின்றன. எவ்வளவு சுமூகமாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நடந்திருக்கிறதோ அதே போல இந்த முறையும் நடைபெறும். அவ்வளவுதான். இதுவரை சில பேர் ஆர்வம் காட்டுகிறார்கள். தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அது இன்னும் அளவும் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அது இன்னும் அது குறித்து சரியான விவரங்கள் இல்லை. சில விஷயங்களை வெளியே நாம் சொல்ல முடியாது. அவை அதன் போக்கிலே நடக்கும். தேர்தல் இன்னும் 2 மாதத்தில் இருப்பதனால் ஒரு நல்ல முடிவை இந்த கூட்டணி அமைக்கும். இப்பொழுது உள்ள கூட்டணி வலுவாக இருக்கிறது. மேலும் பல கட்சிகள் நம்மோடு வருகிறார்கள் என்றால் இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக வர விரும்புகிறார்கள். அவர்களையும் வரவேற்கும். அதுதான் எனக்கும் புரியல. ஏனென்றால் எதை நாங்கள் அறிவித்த பொழுது 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு நாங்கள் அறிவித்த சில திட்டங்களை, இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை போன்ற திட்டங்களை எல்லாம் முதலமைச்சராக இருந்து கொண்டே கேள்வி பேசியவர் எடப்பாடி பழனிசாமி. செய்ய முடியாததையெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர் சொன்னார். இப்பொழுது அந்த பணியை, மக்களை ஏமாற்றுகிற பணியை அவர் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று கருதுகிறேன். ஏனென்றால் அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இதெல்லாம் செய்ய முடியாது என்று சொன்னவர். எனவே அவர்தான் இப்பொழுது மக்களை ஏமாற்ற தொடங்கி இருக்கிறார். இல்ல, சில நிர்வாக காரணங்களுக்காக சில நடவடிக்கைகளை மேற்கொள்வது வழக்கம்தான். இவங்க எதை செஞ்சாலும் சரி, அது அவங்களுக்கு திமுகவை ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே மோடியிலிருந்து எல்லோரும் அதைத்தான் செய்து வருகிறார்கள். இல்லை என்றால் மக்கள் தமிழ்நாட்டிலே நம்மால் வெற்றி பெற முடியாது என்பது அவர்களுக்கு தெரிகிறது. எனவே எதையாவது திமுக மீது ஒரு பழியை சுமத்த வேண்டும். எதை செய்தாலும் பழியாக அதை ஒரு காரணம், குற்றம் கண்டுபிடித்து பேசுபவர்களாக மாறிவிட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு தேர்தல் தோல்வி அச்சம் அவர்களை விரட்டுகிறது. மறுபடியும் தேர்தல் நடத்துறது தள்ளி தானே வச்சிருக்காங்க. இயல்பா அதான பள்ளி அவர்கள் தேர்வுக்கு தயாரித்து தள்ளி வைக்கும் பொழுது இயல்பாகவே ஒரு சிலருக்கு கோபதாபம் வரும். ஆனால் காரணம் இல்லாமல் இதை தள்ளி வைக்க முடியாது. அது என்னன்னு அது விசாரிச்சு தான் சொல்லலாம். அரசாங்கம் தான் விசாரிக்கணும். அது நேரம் இருக்கு. இன்னும் 2 மாசம் இருக்கு தேர்தலுக்கு. ஏப்ரல் மாசம் தான் தேர்தல். நிறைய கால அவகாசம் இருக்கிறது. அவர் மாண்புமிகு மத்திய ஒன்றிய நிதி அமைச்சர் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதில் சொன்னார்.
அதான் பெரியார் அண்ணா வழியிலே அவரும் பேசினார் என்றால் அண்ணாவும் பெரியாரும் அண்ணாவும் தமிழகத்தை ஈர்த்த மாபெரும் தலைவர்கள். அவர்கள் வழியிலே நடக்கிற கட்சி தான் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்தி வருகிறது, மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் அவரும் தன்னை இணைத்துக் கொண்டு பேசியிருக்கிறார், அதில் தவறில்லை. கமல்ஹாசன் பேச்சு அவருடைய பேச்சு, ஆனால் அதில் அவர் பேசிய பேச்சிலே தவறு ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை.